ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். ஆண்டவருக்கு மகிமைப்படுவதாக. இந்த பகுதி நாம் அடிக்கடி வாசிக்க வேத பகுதியிலே நாம் வாசித்து தெரிந்து கொண்ட ஒரு பகுதி தான். கர்த்தருக்கு மகிமைப்படுவதாக. யாக்கோபு அவன் தன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு மாமன் வீட்டுக்கு போய்விட்டான். முதல்ல மாமாவுடைய வீட்டுக்கு போனான். ரெபேக்காளினாலே அனுப்பப்பட்டு அவன் அங்கே போய்விட்டான். அங்கே போனவன் அங்கே சில வேலைகள் செய்தால் அவனுக்கு சம்பளம் பேசப்பட்டது. அந்த சம்பளத்திற்கு அவன் கேட்டுக்கொண்டதை கொடுக்கும்படியாய் வாக்கும் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட வாக்கிலே மாற்றி கொடுத்து மறுபடியும் அவன் விரும்பின ஒன்றை கொடுப்பதற்கு மறுபடியும் வேலை செய்து அவன் என்ன செய்தான். இதை நான் இப்படிலாம் சொல்லுவது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். ராகேலுக்காக ஏறக்குறைய 14 ஆண்டுகள் என்ன செய்தான், வேலை செய்தான். இன்னொரு 7 ஆண்டுகள் வேலை செய்து அவன் தனக்கென்று தன் பிள்ளைகளுக்கென்று சம்பாதித்தான். அந்த காலகட்டத்தில் அவன் முதல் மனைவி 2வது மனைவி என்று சொல்லப்படுறது போல லேயாள் ராகேல் அக்கா தங்கச்சி. லேயாளுக்கு குழந்தை பிறந்தது. ரூபன் பிறந்தான். பிறகு சிமியோன் பிறந்தான். 3வது அவள் சொல்லுகிறான், அவள் கர்ப்பவதியாவது குமாரனை பெற்ற உடனே எனக்கு 3 பிள்ளைகள் 3 பையன் பிறந்திருக்கிறான். ஆகவே என்னுடைய கணவர் இனி எப்போதும் எங்கே தான் இருப்பார், என்னோடு ரொம்ப சந்தோஷமாய் சேர்ந்திருப்பார், என் கூட நேரத்தை செலவிடுவார், இந்த பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறனால என் கூட இருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதா. லேவி என்று பெயரிட்டார். என்னோடு சேர்ந்திருப்பான். அவனுக்கு பேர் லேவின்னு பேர் சொன்னால் அவனுடைய பொருள் என்னோடு சேர்ந்திருப்பான். ஒவ்வொரு பேருக்கும் அவங்களுக்கு அர்த்தம் உண்டு. நம்ம பேர் வைப்போம், மூதாதையுடைய பேர் தான் வரும். மேக்சிமம் எடுத்தால் யாருடைய பேர் தான் வரும். ஒரு குடும்பத்தில் எடுத்தோன்னா ஒரு 4 சந்ததி எடுத்தோன்னா 4 சந்ததியில் 2 பேர் யாருடைய பேராக தான் இருக்கும். மூதாதைய பேர் கட்டாயம் என்ன செய்யும், அடுத்தடுத்து வந்திருக்கும். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. இப்போ நான் இருக்கிறேன், நான் தான் ஒரு குடும்பம், நான் ஒரே பையன் இருந்தேன்னா என்னோடய தாத்தா பேரை எங்கள் அப்பா என்ன செய்வாங்க எனக்கு வச்சுருவாங்க. அடுத்தாங்கள எனக்கு பிள்ளை பிறந்தால் நான் என்ன செய்வேன், என்னுடைய அப்பா பேர் என்ன செய்வேன் வைத்திருப்பேன். அவனுக்கு பிள்ளை பிறந்தால் எங்கள் அப்பா பேர். மேக்சிமம் என்ன தான் இருக்கும், முதல் பிள்ளைகளுக்கு அந்த மூதாதைய பேர் தான் இருக்கும். அர்த்தம் இருக்கோ இல்லையோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மூதாதைய நினைவு இருக்கும்படியாக பேர் வைத்திருப்பாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பொதுவாய் பேர் வைக்கும்போது அந்த சூழ்நிலைகள், அவருடைய பொருள் என்ன காரணம் என்பதெல்லாம் அறிந்து பேர் வைப்பாங்க. அவன் பெட்டி பிடிபட்டு போயிற்று. பெட்டி பிடிபட்டு ஏலியினுடைய பிள்ளைகள் 2 பேர் ஓப்பனி பிணைக்காசு மறித்து போய்விட்டான். அப்போது பிணைக்காசுடைய மனைவி ஒரு குழந்தை பெற்றார். எல்லாம் சொன்னாங்க, பயப்படாதம்மா ஆண் பிள்ளை பெற்றிருக்கிறான்னு சொல்கிறது அவளுக்கு பிடிக்கலை. இந்த துக்கமான நேரம் பெட்டி பிடிபட்டு போயிற்று. மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன செய்விட்டு போய்விட்டது. கணவன் இறந்து போய்விட்டார். வீட்டின் மகிமையும் போய்விட்டது. தேசத்தின் மகிமையும் போய்விட்டது. ஈக்கபோத் அப்படி பேர் வைக்கும்போது என்ன பேர் வச்சனா, ஈக்கபோத், மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. இதே போல் அவர்கள் அர்த்தம் கொள்ளும்படியாக ஒரு பேர் என்ன செய்வாங்க வைப்பாங்க. இதில் லேவிக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. அவர் எப்போதும் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதா. இதை ஏன் இப்போது எடுத்திருக்கேன்னு சொன்னால், இந்த யாக்கோபனுடைய 12 பிள்ளைகளில் ஆசீர்வாதம் பெற்றார்கள். கடைசி காலத்தில் யாக்கோபு அவர்களை எல்லாம் ஆசீர்வதித்தான். ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகளாய் கூப்பிட்டு ஆசீர்வதித்தான். ரூபனை கூப்பிட்டான், நீ மேன்மை அடைய. அந்த ஆசீர்வாதம் யாருக்கு என்ன சொன்னானோ அதுதான் கடைசி வரைக்கும், சொல்ல போனால் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் என்ன செய்யுது, அவர் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த யாக்கோபு ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் தான் அந்த சந்ததியாக அவர்களுக்கு என்ன செய்து இருந்தது. அதோடு வரும்போது மோசேயும் ஒரு காலகட்டத்தில் தான் ஆண்டவரோடு செல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த ஒவ்வொரு கோத்திரமாக ஆசீர்வதித்தான். அதுவும் இதை சார்ந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. சில அவைகள் மாற்றி அமைக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை. ஆனாலும் அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு என்ன செய்தது, இன்று வரை நிலைத்திருக்கிறது. ஆக அவருடைய ஆசீர்வாதத்தின்படி தான் தேவன் அவர்களையும் ஆசீர்வதித்தார். ஒன்று நம்ம சொல்லலாம், அப்படியா அப்படி எப்படி நடந்ததெல்லாம் சொல்லலாம். ஆனால் அங்கே சொல்லப்படுறது ரூபனை குறித்து சொல்லுகிறான். ரூபன், நீ மேன்மை அடைய மாட்டாய்.
ஏன் அப்படின்னா, நீ செய்யத்தகாத ஒன்றை நீ செய்து விட்டாய், நீ செய்து விட்டாய், ஆகவே நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று சொன்னான். ஆகவே ரூபன் தான் இருக்கிற முதல் பிள்ளை, தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு உரிய சுதந்திரவாளி அவன். அவனுக்கு சுதந்திர பாகம் இல்லாமலே போய்விட்டது. ஒன்று மேன்மை, ஒரு வீட்டினுடைய மேன்மை, அந்த வீட்டினுடைய முதல் பையன், அந்த முதல் பையனுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திர பாகம் அவனுக்கு இல்லை. அந்த சுதந்திர பாகம் யோசேப்புக்கு தான் கிடைத்தது. சுதந்திர பாகம் கிடைக்கக்கூடிய மேன்மை அவனுக்கு இல்லை. ரெண்டாவது, நியாயாதிபதி காலத்தில் நம்ம நியாயாதிபதி புத்தகத்தை வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் சாதாரண கோத்திரம், காத் கோத்திரம், ஆசேர் கோத்திரம், நப்தலி கோத்திரம், எல்லாம் சின்ன சின்ன கோத்திரங்கள். இந்த கோத்திரத்தின்லாம் நியாயாதிபதிகள் எழும்பினார்கள். ஆனால் ரூபன் கோத்திரத்தில் ஒரு நியாயாதிபதி கூட எழும்பலை. ஆமாம், நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். மேன்மை அடைய மாட்டாயின்னு சொல்லியாச்சுன்னா அது அப்படி தான். அதோடு மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் ராஜாக்கள் வரும்போது, தாவீது ராஜாவாக இருந்தான், சாலமோன் இருந்தான். பிறகு ராஜ்யம் பிளவுபட்டு போயிட்டு இஸ்ரவேல் 10 கோத்திரங்கள், இங்கே 2 கோத்திரம். 10 கோத்திரத்தில் இருக்கும்போதும் ரூபன் கோத்திரத்திலே ஒருவன் கூட ராஜாவாக என்ன செய்யவில்லை, வரவே இல்லை. ஆக மேன்மை அடைய மாட்டாய் என்று சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் ரூபன் கோத்திரம் மேன்மை அடையவில்லை. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அப்படி தான் இருந்தது. அதே போல தான் ஆசீர்வதிக்கும் போது லேவிக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தான். என்ன கொடுத்தான்னு பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. 49ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டாம். 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை வாசிக்கப்படி கேட்க. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். அவன் சொன்னான், சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், எல்லாம் ஒரே மாதிரி, 2 பேரும் ரெட்டை பிள்ளை மாதிரி இருப்பாங்க. அப்படி ஏக சகோதரர். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். அவங்களுடைய பட்டயங்கள் என்னதான், கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே. அதை குறிச்சிக்கிடுங்க, ஒன்று ஒன்றா குறிச்சிக்கிடுங்க. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு என்ன செய்யாதீங்க, உடன்படாதே. அவனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் பாருங்க, ஆசீர்வாதமா இது எங்க யோசிக்க சொல்லும். ஆனால் ஆசீர்வாதம் என்ற போர்வையிலே இது ஒரு சாபம் தான் அவனுக்கு இருந்தது. லேவிக்கு கொடுக்கப்பட்ட சாபம் ஒன்று வைத்துக் கொள்வோம். சிமியோனுக்கு லேவிக்கு வைத்துக்கொள்வோம். சரி, லேவியை மட்டும் எடுத்துக்கொள்வோம். லேவிக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்னன்னா, அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே அப்படின்னு சொல்லும் போது, என் ஆத்துமா என்பது மாத்திரமில்லை, இஸ்ரவேல் சகல கோத்திரத்தின் வரக்கூடிய எல்லா கோத்திரத்தின் ஆத்துமாக்களும் லேவியினுடைய ரகசிய ஆலோசனைக்கு என்ன செய்யக்கூடாது, உட்படக்கூடாது. அவங்ககிட்ட பேச்சே வச்சுக்காதீங்க அப்படிங்கிறார். என் மேன்மையை அவர் கூட்டத்தில் என்ன செய்யாதீங்க, சேராதே. அப்ப லேவி கூட தொடர்பை என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. அவன் தனித்து போகட்டும்ங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஏன் அப்படின்னா, அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. அவங்களுடைய கோபம், அவங்களுடைய மூர்க்கம் எல்லாம் என்ன செய்யப்பட கடவுது, சபிக்கப்பட கடவுது. ஆசீர்வாதம் மாதிரி இருக்குதா அப்படின்னு இல்லை, சபிக்கப்பட கடவுது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும், யாக்கோபிலே அவர்களை என்ன செய்வேன், பிரியவும் பிரித்து விடுவேன். யாரும் ஒரே கூட்டமா இருக்க மாட்டாங்க, யாக்கோபிலே பிரிஞ்சிருவாங்க. பிரியவும், இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன், இஸ்ரவேலிலே சிதறவும் பண்ணுவேன். அவங்களுக்கு கொடுக்க ஆசீர்வாதம் என்ற போர்வையில் வரும்போது 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது லேவியை அவன் ஆசீர்வாதம் என்ற போர்வையிலே சாபத்தை தான் கூறினான். ஆமாம், கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. அவன் எழுந்து வரும்போது எப்படி யோசிச்சிருப்பான். ஆனால் நிறைய பேருக்கு அவன் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்குறான். ஒவ்வொரு ஆசீர்வாதம் ரொம்ப நல்லா இருக்கும். இவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கொடுத்தானோ இதுதான் அவருடைய கடைசி வாழ்க்கை வரைக்கும் இருந்தது. ஆகவே அவங்க பார்க்கும்போது லேவியினுடைய ஆசீர்வாதம், அது ஆசீர்வாதம் என்று சொல்வதை விட லேவிக்கு கிடைத்ததான சாபங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாபம் ஏன் அந்த சாபம் கிடைச்சதுன்னா, அவர்கள் கானான் தேசத்தில் வரும்போது சீகம் என்ற இடத்துல போய் தங்கினார்கள். சீகமில் தங்கியிருக்கும் போது அவருக்கு வீட்டில் இருந்த ஒரே ஒரு பெண் பிள்ளை, 12 பையங்க ஒரு பெண். அப்படின்னா எப்படி செல்லமாக வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அவன் 2 பையங்க ஒரு பொண்ணுன்னா மதிப்பு யாருக்கு தான், யாருக்கு தான் மதிப்பு, இயற்கையாகவே சொல்லுங்களேன், யாருக்கு தான் மதிப்பு, பொண்ணுக்கு தான் மதிப்பு. சும்மாவே சில வீட்டில் பொண்ணுங்களுக்கு தான் மதிப்பு. அதையும் அப்படி இருக்கும்போது எதிர்பார்க்கறது தான் பையன் வேணும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் எது எல்லா மதிப்பு மேன்மையெல்லாம் யார் தான் கொடுப்பாங்க. சரி இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 12 பையங்க ஒரு பொண்ணு, எப்படி வளர்ந்துருப்பாங்க நானும் யோசிச்சிருப்பேன். எவ்வளோ சீராட்டி பாராட்டி அப்படி வளர்த்துருப்பான். அது சொல்லிச்சு, டேடி நான் ஊரை சுற்றி பார்த்துட்டு வரேன். அவன் 4 பேர் ஆலோசனை, இவன் என்ன செய்யறான், 2 தம்பிமார அண்ணன்மார 2 பேரும் கூப்பிட்டு போமா,
உன்னை பாதுகாப்புன்னு சொல்லியிருந்தானா பிரச்சனை இருந்திருக்காது. யாக்கோபு விட்டுட்டான். சரி, இப்போ 2 தோழிகளை கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னா ஊரை சுற்றி பார்க்கும்போது சீகேமின் ராஜகுமாரனோட பார்த்தான். மிகவும் அழகுள்ள தீனாள், மிகவும் அழகுள்ளவள். பார்த்தான், தீனாளை கூப்பிட்டான். ஊருக்கு புதுசாக வந்திருக்கேம்மா, வா இங்கே அரண்மனை சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்த்து அவனை சொன்னான், எனக்கு இந்த பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி, இந்த பெண்ணை கல்யாணம் பிடிச்சி கொடுங்க. இவன் யாருன்னு தெரியாதப்பா, அங்கே தான் வந்திருக்காங்க, ஒரு கூட்டமாக வந்திருக்கிறாங்க. போய் எல்லாம் பேசுகிறாங்க எல்லாம். அதுக்குள்ளே அந்த வீட்டிலே 1 வாரம் தங்கிடுச்சு அந்த பொண்ணு. இதை கேள்விப்பட்டு யாக்கோபுக்கு ரொம்ப வருத்தம். பேசாமல் இருந்தான். பையங்க வந்த உடனே ஆடு மேய்ச்சிட்டு வரக்கூடியவங்க மேய்ச்சிட்டு வந்த உடனே ஒவ்வொருத்தரும் தங்கச்சி மேலே ரொம்ப பாசமாக சொல்லுவாங்க. தீனால எங்கேன்னு கேட்டோன்னே, கதையை கேளுங்கப்பா, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா நேராக போய் கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்து என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி, நமக்கென்று வாழ்க்கை இருக்கிறது, நாம் தெய்வ பக்தி உள்ளவர்கள், தேவனை தேடுறோம், அவன் யாரோ தெரியாது, காணானியர்கள் எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணிட்டான். இல்லை வேறு வழி இல்லை, திருமணம் முடித்து தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தமான நிலை, கட்டாயமான நிலை, வாழ்க்கையின் ஒரு எல்லை முடிந்து விட்டதுன்னு சொன்ன உடனே பயங்கர கோபம். நேராக போனானுங்க. அந்த வீட பொண்ணெல்லாம் தர முடியாது அப்படின்னு, கட்டாயம் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதம் பண்ணினார்கள். சரி தரணுமா, நாங்கள் இந்த வழியிலே வந்தவர்கள், இதை செய்ய வேண்டும், உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி விருத்த சேதனம் என்ற ஒன்றை சொன்ன உடனே எல்லாருமே பண்ணிட்டாங்க. பண்ண வேண்டியது யார் தான் பண்ணியிருக்கணும்? இந்த ராஜகுமாரன் மட்டும்தான் பண்ணியிருக்கணும். அவன் எழுதான் ஊரில் உள்ள எல்லாம் வாலிபன் சேர்த்து வச்சு மொத்தமாக வச்சு வாங்கடா, நமக்கும் நம்ம எல்லாம் செய்கிறோம், நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைகள்லாம் நிறைய இருக்குது, அந்த பையனுக்கு 17 பேர் 15 பேர் இருக்கானுங்க, அவனுக்கு வேலைக்காரன் இருக்கான், சொத்து நிறைய இருக்குது, ஆடு மாடெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் நம்ம கலாச்சாரம் மாதிரி இருந்ததுன்னா வேற, பொண்ணு தான் என்ன செய்யணும் மாப்பிள்ளை வீட்டுக்கு, சொல்லுங்களேன், பொண்ணு தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அவங்க கலாச்சாரத்தில் மாப்பிள்ளை தான் எங்கே கொடுக்கணும், பொண்ணு வீட்டு கொடுக்கணும். அப்போ 12 பசங்க கிடக்கானுங்க, 12 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சால் 12 பொண்ணுக்கும் சொத்தை நம்ம பேருக்கு எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் பண்ணிட்டாங்க. அவனுக்கு உட்காந்துருக்கும்போது லேவியும் சிமியோனும் ஒரு பட்டை எடுத்து போனாங்க. அவ்வளோ பேருக்கு கொண்டு தள்ளி தூக்கி வீசிட்டு இருந்தாங்க. பட்டயம் அப்புறம் எல்லாத்தையும் பட்டணத்தையே காலி பண்ணிட்டானுங்க. ராஜா எங்கே போனான்னு தெரில, சேர்த்து கொண்டுட்டானு போலது. பையங்க ராஜா அங்கே உள்ள மக்கள் எல்லாத்தையும் கொண்டு குவிச்சிட்டு ஆடு மாடு தூக்கிட்டு வந்துட்டானு. யாக்கோபு பார்த்தான், அட பாவிகளை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என் வாசனை நீ கெடுத்து போட்டீங்க, எனக்கு இருக்கிறதான ஒரு தனி மதிப்பை எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களேன்னு சொல்லி அவன் ஊரை விட்டு போயிட்டு ஆண்டவர் சொன்னார், நீ இவ்வளோ நாள் இருந்தது போதும், பெத்தையில் வாக்குத்தத்தம் பண்ணி பொருத்தனை பண்ண இடத்துக்கு போ, நீ அங்கே போய் பலிபீடம் கட்டி தொழுதுகொள் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். பின்னால் விரட்டி வராங்க. வரும்போது தேவன் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்தபடினாலே விரட்டுறது நின்று போய்விட்டது. யாக்கோபு மனதில் வச்சிருந்தான். 2 வயலும் பயங்கரமான ஆட்கள், ஆசீர்வாதம் பெற்று வரும்போது சொன்னான், இவங்க 2 பேரும் ஏக சகோதரர், ஒரே மாதிரி திங்க் பண்ணுவானுங்க, ஒரே மாதிரி வேலை செய்வானுங்க. 2 பேர் மட்டும் போய் பட்டணத்தையே காலி பண்ணிட்டு இருந்தானுங்க. இங்கே பயங்கரமான ஆட்கள், இவரோட பட்டயம் கொடுமையின் பட்டயம், இவர்களை யாக்கோபிலே சிதற பண்ணுவேன், இஸ்ரவேலிலே அவர்களை பிரிய பண்ணுவேன் எல்லாம் சொல்லி எல்லாம் சாமம் கொடுத்தான். ஆக லேவி பெற்றுக்கொண்டது ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை பெற்றுக்கொண்டான். எப்போ அப்படின்னா, என்றைக்கு ஒரு மனுஷனுக்காக அல்லது ஒரு மனுஷிக்காக அல்லது மாம்சத்தின் காரியத்திற்காக என்றைக்கு பட்டயம் எடுத்தார்களோ அன்றைக்கு சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆமாம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. சாபத்தை பெற்றுக்கொண்ட இவர்களுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டது, இவங்க ஆலோசனை இவங்க கிட்ட யாரும் என்ன செய்யாதுங்க, நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க. இவன் ரகசிய ஆலோசனைக்கு என்ன செய்யக்கூடாதான், ரகசிய ஆலோசனைக்கே போகாதீங்க அப்படிங்கிறான். 2வது, இவன் கூட்டத்தில் என்ன செய்யாதீங்க, சேராதீங்க. 3வது, இவங்க சபிக்கப்பட்டவர்கள். 4வது, இவர்களை இஸ்ரவேலில் என்ன செய்வேன், சேதனம் பிரியம் பண்ணினேன். கோத்திரம்னு ஒன்று இருக்கும், ஆனால் எல்லா இடத்துலையும் பிரிஞ்சு இருப்பானுங்க, மற்ற கோத்திரத்தை போல ஒன்றாக இருக்க மாட்டான்னு சொல்லி சபித்தான். கர்த்தருக்கு பயப்பட்டதாக. ஆனால் இவர்கள் இந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார்கள். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டதாக. என்றைக்கு மனிதனுக்காக நின்றார்களோ, என்றைக்கு மாம்சத்துக்காக நின்றார்களோ, என்றைக்கு தங்களுடைய யோசனைக்காக தங்களுடைய திட்டங்களுக்காக நின்றார்களோ அன்றைக்கு சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதே மனிதர்கள் ஆசீர்வாதம் பெற்றார்கள். சாபத்தை என்ன செய்தாங்க, மாற்றி ஆசீர்வாதம் பெற்றார்கள். எப்போது அப்படின்னு சொன்னால் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்பட்டதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள். மோசே மலையில் இருக்கிறான், இங்கே விக்கிர ஆராதனை பண்ணுறாங்க, எல்லாம் முடிஞ்சுது. அப்போ ஆண்டவர் சொன்னார், எப்போ உன் ஜனங்கிட்ட பாரு விக்கிர ஆராதனை பண்ணுறாங்க, இறங்கி போ அப்படின்னாரு. இறங்கி பார்த்தா அவன் ஆடிட்டு இருக்கான், சிலருக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, சில விக்கிராதனை அவன் பண்ணிட்டு கண்டுக்குட்டி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கானே, இதுதான் எங்கள் தெய்வம்னு
பார்த்தான் சில ஆட்கள் இங்கே உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தான், இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர கோபத்தில் சொல்லிட்டு கடைசி சொன்னான், அந்த பாளையம் முழுதும் இருந்து பார்த்துட்டு எல்லாரும் சத்தம் போட்டு, கர்த்தருடைய பட்சத்தில் எல்லாருமே பாவம் செய்தவங்க, லேவி கோத்திரம் ஒன்றும் பாவம் செய்யாதவங்க இல்லை, எல்லா 12 கோத்திரமும் ஆரோனும் சேர்த்து தான் எல்லாம் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக இருந்தார்கள். மோசே சொன்னான், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார்? சொன்ன உடனே ஏதாவது ஒரு கோத்திரம் வந்திருக்கலாம், ரூபன் கோத்திரம் வந்திருக்கலாம், அல்லது சிமியோன் கோத்திரம் வந்திருக்கலாம், அல்லது காத் கோத்திரம் வந்திருக்கலாம், எந்த கோத்திரம் வந்திருக்கு, யாவது ஒரு கோத்திரம் வந்திருக்கலாம். ஆனால் சொன்ன உடனே லேவி கோத்திரம் மட்டும் என்ன செய்தது? எல்லாம் வந்தாங்க. அவன் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டும்னு சொன்ன உடனே நேராக வந்துருந்தாங்க. பார்த்தான், பட்டயத்தை எடுத்து போட்டு தள்ளி பண்ணிட்டான். உடனே பாவம், இவங்களும் பாவம் செய்த ஆட்கள் தான். இவங்களும் யார் தான்? இவங்க பரிசுத்தவான்கள் சொல்ல வரல, இவங்க போய் வெட்டினாலும் இவங்க பரிசுத்தவான் சொல்ல வரல. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்க யார் வர வேண்டும் சொல்லி கேட்டு யாருனாலும் வாங்கன்னு சொன்ன போது இந்த லேவியின் புத்தர் வந்த உடனே பட்டயத்தை எடுத்துரு அப்படின்னா பட்டயத்தை எடுத்து போட்டு தள்ளாங்க. 3000 பேர் காலி. அந்த பலிபீடத்தை சுற்றி கிடந்தவங்க, விளையாடிட்டு இருந்தவங்க, ஆராதனை பண்ணவங்க, ஆடிட்டு கிடந்தவன் எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டு, ஆண் பெண் சிறுவர் பெரியவர் எல்லாம் எவரையும் பார்க்கல. அவங்க சொந்தம் உறவுகள், பெற்றோர், சிறியவன் பெரியவன் யாரையும் பார்க்கல, எல்லாரையும் என்ன செய்தான்? வெட்டி தள்ளிட்டான். வெட்டி தள்ள உடனே மோசே சொன்னான், இனி நீங்கள் கர்த்தருக்கென்று பட்சத்தில் வந்தபடினாலே நீங்கள் கர்த்தருக்கென்று விசேஷமானவர்கள். ஆமாம், கர்த்தருக்கு பாய்க்க மாட்டவதாக. அப்போ இவனை ஆசீர்வதிக்கிறான், மோசே ஆசீர்வதிக்கிறான். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கணும். வாசிக்கும்படி கேட்குறேன். உபாகமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும்படி கேட்குறேன். 33ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் வாசிக்கும்படி கேட்குறேன். லேவியரை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன்னிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக. நல்ல கவனிங்க. அங்கே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். மாசாவிலே மாராவிலே பரீட்சை பார்த்தவர்கள் சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு சொல்லாரு, உன்னிடத்தில் அந்த பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய பகுதியிலே எது இருக்கணுமா? தும்மையும் தும்மலும் உருமலும் இல்லை, அது நம்ம நினைக்கக்கூடாது. அது ஊரின் தும்மைங்கிறது அது ஒரு 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 உடையை போடும் ஒன்று. அவங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தருடைய அதை திட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், சித்தம் தெரிந்து கொள்ள வேண்டும்னா இதை வச்சு ஜாப் பண்ணுவாங்க. இதில் ஏற்படுகிற ஒரு ஒளி, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அந்த ஒளியை பார்த்து தான் அவங்க என்ன செய்வாங்க? அதை திட்டத்தை தெரிந்து கொள், சித்தத்தை தெரிந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. இன்னொரு விதத்தை சொல்லணும்னு சொன்னால், தேவனுடைய ரகசியமான காரியங்கள் எல்லாம் பப்ளிக் ஆண்டவரே சொல்லணும்னா அவர் சொல்ல மாட்டார். அவர் உட்கார்ந்து இருக்கிற ஒருவனுக்கு தான் ரகசியத்தை என்ன செய்கிறார்? அவர் சொல்லுகிறார். தேவனுடைய ரகசியம் அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அவருடைய வீட்டில் தான் என்ன செய்கிறது? இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. துன்மார்க்கருடைய வீட்டில் ரகசியம் என்ன செய்யாது? தேவனுடைய ரகசியம் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் ரகசியம் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அல்லது தேவனுக்கு வாழ்கிற வைராக்கியம் கொண்டிருக்கிற வீட்டில் தேவ ரகசியம் இருக்கும். அப்போ அவன் சொல்கிறான், இவனுடைய ரகசிய ஆலோசனைக்கு என்ன செய்யாத, உட்படாதுன்னு சொன்னான். அவன் கர்த்தருக்காக நின்று, ஒரு மனுஷனுக்காக நின்ற போது சாபத்தை வாங்கினான். கர்த்தருக்காக நின்ற போது ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாருன்னா, ஊரின் திம்மியும் யார்கிட்ட தான் இருக்கும்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ரகசியமான ஒன்றை, தேவ ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் யார்கிட்ட தான் வரணும்? லேவி கிட்ட தான் வரணும். ஆமாம், நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? கர்த்தருக்கு பயன்படுவதாக. அவன் ரகசிய ஆலோசனை உட்படாதுன்னு சொன்னாங்களே. உங்களுக்கு தேவனுடைய ரகசிய ஆலோசனை வேணும்னா எங்கே தான் வரணும்? இவன்கிட்ட தான் வரணும். கர்த்தருக்கு பயன்படுவதாக. அந்த சாபத்தை இவன் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டான். ரகசிய ஆலோசனை உட்படாத சாபம். ஆனால் இவன் கர்த்தருக்காக நின்ற போது, கர்த்தருக்காக பட்டயத்தை எடுத்த போது, கர்த்தர் இவனுக்கு அங்கே ரகசிய ஆலோசனை உட்படாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு ரகசியமே இவன்கிட்ட தான் இருக்குது. தேவ ரகசியமே இவன்கிட்ட தான் இருக்குது. அந்த ஆலோசனை, அந்த அந்த காரியத்தை இவனுக்கு மாற்றி அமைத்து கொடுத்தார். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி அமைத்தார். ஒன்றே ஒன்று நம்முடைய வாழ்க்கையில்
எத்தனை சாபங்கள் நமக்கு விரோதமாய் எழுதப்பட்டாலும், நமக்கு விரோதமாய் சொல்லப்பட்டாலும், நாம் கர்த்தருக்காக நின்று நம்மை அர்ப்பணம் செய்யும்போது எந்த சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றி அமைக்க நம்முடைய தேவனால் கூடும். ஆமாம், அதற்கு மகிமை உண்டாவதாக. இதில் பாருங்க, ரகசிய ஆலோசனை போகாதன்னா, ஆனால் இவன்கிட்ட தான் ரகசியத்தை கேட்க எங்கே நினைச்சணும் போகணும். எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரமும் போகாதன்னு யாக்கோபு சொன்னான், சாபம். இங்கே மோசே சொல்கிறான், எல்லாரும் அவன்கிட்ட தான்ப்பா போகணும். அவன் தான் இந்த ரகசியத்திற்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். சாபம் ஆசீர்வாதமாகப்பட்டது. அவன் அடுத்த வாசிங்க. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கைகளை காக்கிறவர்கள். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து. போதும், கர்த்தருக்கு பயமுண்டவதாக. அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தை என்ன செய்வானா போதிப்பான். சர்வாங்க தகன பலி அவன் தான் இடுவான். அப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட 2வது சாபம் என்னென்னா, அவங்க கூட்டத்திலே என்ன செய்யாதீங்க, சேராதீங்க. அவன் கூட்டத்தை என்ன செய்யாதீங்க, அவன் தொடர்பே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. ஆனால் அவருடைய இந்த இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் தேவனுடைய தொடர்பு, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய காரியத்தை வேண்டுமானால் யார்கிட்ட தான் வரணும், லேவிட்டு தான் வரணும். ஏன்னால் பலி செலுத்தக்கூடிய ஆசாரியன் அவன்கிட்ட தான் இருக்கிறான். பலி செலுத்தக்கூடிய எல்லா வேலை செய்யக்கூடிய லேவியர் அவங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. இவன்கிட்ட சேராமல் போனால் பலி என்ற முறை ஒருவனுக்கு இல்லாமலே போய்விடும். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை, இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக்கினார். கூட்டத்தில் சேராதுன்னு சொன்னார். ஆனால் இவன்கிட்ட தான் பிரமாணமே இருக்கிறது. இவன்கிட்ட தான் என்னது இருக்குது, இஸ்ரவேலுக்கு உடைய பிரமாணத்தை என்ன செய்வானா போதித்து. அப்போது தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு எங்கே தான் வர வேண்டியது இருக்குது, இவன் கூட்டத்துக்கு தான் வரணும், இவன் தங்கியிருக்கிற எல்லைக்கு தான் வரணும், இவன் இருக்கிற இடத்துக்கு தான் போக வேண்டும். அவன் ஒரு வீட்டில் இருந்தான், ஒரு குடும்பமாகவோ அல்லது ஒரு 4 குடும்பமாக போய் அவன்கிட்ட போய் என்ன செய்யணும், சத்திய வசனத்தை கேட்பதற்கு, நியாய பிரமாணத்தை கேட்பதற்கு அவன்கிட்ட தான் போகணும். அல்லது அவனை நம்முடைய கூட்டத்தில் என்ன செய்ய வேண்டும், வந்து போதிக்க செய்ய வேண்டும், சேர்க்க வேண்டும். இவன் கூட்டத்தில் சேர்க்காதன்னு சொன்னால் கட்டாயம் சேரும்படியான காரியத்தை கர்த்தர் இவனுக்கு கொடுத்தார் அவர். ஆமாம், ஒன்றே ஒன்று தான், மனுஷனுக்காக நின்றா சாபம் தான் வரும், கர்த்தருக்காக நின்றா சாபம் ஆசீர்வாதமாக மாறும். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அங்கே யார்கிட்ட சொல்ல பிரமாணமே விட்டதாக இருக்குது. அடுத்தால சொல்வது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அவன் சொன்னான், அவன் இஸ்ரவேலிலே சபிக்கப்பட்டவனாக இருப்பான் யாக்கோபு சொன்னான். டைரக்டாக சொல்லிட்டான் யாக்கோபு சொன்னான். அங்கே இங்கே சொல்லுங்க, கர்த்தாவே அவன் சம்பத்தை என்ன செய்யும், ஆசீர்வதித்து அவன் கைகளின் கிரியையின் மேல் பிரியமாயிரும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதா. போதும், கைகள் மேல் என்ன செய்யும், பிரியமாயிரும். ஆசீர்வாதம் பாருங்க எப்படி. அவன் சபித்தான், இஸ்ரவேல் இவன் சபிக்கப்பட கடவன். சபிக்கப்பட்டான்னு சொன்னால் கைகள் பிரயாசங்கள் சாபம், தொழில் சாபம், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் சாபம், வாழ்க்கை முழுவதுமே சாபத்தை சுமந்து கொண்டு இருக்க வேண்டியவன். ஆனால் இப்போ என்ன ஆண்டு சொல்றாரு, அவன் கைகள் பிரயாசங்கள் எப்படி இருக்குமா. இது மாத்திரம் இல்லை, இவன் தான் 4 பேர் ஆசீர்வதிக்கக்கூடியவனாய் கர்த்தர் செய்தார், மாற்றி அமைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆசாரியன் அல்லது லேவியன் எழுந்து நின்று நியாய பிரமாணத்தை வாசிப்பான். நியாயப்பிரமாணம் வாசிக்கும் போது பிரதான ஆசாரியன் அவளுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். அந்த ஆசாரியன் எழும்பி ஜனங்களெல்லாம் என்ன செய்வாங்க, ஆசீர்வதிப்பார்கள். ஒட்டுமொத்த சமுதாயம், ஒட்டுமொத்த இஸ்ரவேல் சமுதாயமும் ஆசீர்வாதம் பெறுவதற்கு வழி யாருன்னா லேவியன் தான். அப்போ சபிக்கப்பட கடவுள் சொல்லப்பட்ட அந்த சாபத்தை இவன் கர்த்தருக்காக நின்ற போது அதெல்லாம் மாற்றி அமைத்து ஜனங்களையே ஆசீர்வதிக்கும்படியான ஒரு எல்லைக்கு, வேத பிரமாணத்தை கொடுக்கக்கூடிய எல்லைக்கு, அநேகர் தன்னிடத்தில் வரக்கூடியதான ஒரு நிலைக்கு கர்த்தர் இவன் வாழ்க்கையில் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி அமைத்தார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அவன் சொல்கிறான், இஸ்ரவேலிலே இவர்களை என்ன செய்வேன், பிரிய பண்ணுவேன், யாக்கோபிலே பிரியவும் இஸ்ரவேலிலே சிதறவும் பண்ணுவேன்னு சொன்னான். இதை கர்த்தர் அப்படி செய்தார். எப்படி செய்தார் அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா லேவிக்கு சொன்னார், உன் கோத்திரத்துக்கு என்ன கிடையாது, சுதந்திரமே கிடையாது. உன் கோத்திரத்துக்கு என்ன கிடையாது, ரூபனுக்கு இருக்குது, சிமியோனுக்கு இருக்குது, யாக்கோபு யூதாவுக்கு இருக்கிறது, அதுக்கப்புறம் காத்துக்கு இருக்குது, ஆசேர் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. மனாசேக்கு டபுள் இடத்துல இருக்குது, எப்ராஹிம் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் யாருக்கு சுதந்திரம் கிடையாது, லேவியின் கோத்திரத்துக்கு சுதந்திரங்கிறது கிடையாது. அவர் சொல்ல, நான் தான் உனக்கு யாரு சுதந்திரம் சொல்லிட்டாரு. தங்குவதற்கு இடம்
அப்போ ஆண்டு சொன்னார், தங்குறதுக்கு இடத்த பற்றி கவலைப்படாத, உனக்கு யாக்கோபிலே பிரியவும் சிதறவும் பண்ணேன்னு உனக்கு யாக்கோபு சொன்னால அதே இதை நீ வச்சுக்க. ஆனால் நீ இல்லாமல் எந்த கோத்திரமும் தனியாய் வாழ முடியாது. ஆமாம், எல்லா கோத்திரத்துலேயும் இவன் அவங்க கோத்திரங்கள்லாம் பிரிக்கும் போது, நீங்கள் பிரிவினை பிரிக்கும் போது வாசித்து பாருங்கள். கோத்திரத்தை எல்லை பிரித்த உடனே அந்த எல்லைக்கு அப்பால் இருக்கிற புறம்பாய் இருக்கக்கூடியதான, நம்ம சொல்லுவோம் புறம்போக்கு நிலன்னு சொல்லுவாங்க இல்லையா, புறம்பாய் இருக்கிறதுல யாரை சேரும்? லேவியனை சேரும். இந்த லேவியின் கோத்திரம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு எல்லைக்குள்ளே போய் அவர்களுக்கு வேண்டுமான இடத்தை, புறம்போக்கு இடத்தை அவங்களே சுதந்திரித்துக் கொள்வாங்க. அவங்களே அந்த இடத்த போட்டு என்ன செய்வாங்க, வீடு கட்டி அவங்க இடம் கூட்டியிருப்பாங்க. அப்போது இந்த கோத்திரத்தில் ஜனங்கள், அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் அவன்கிட்ட போய் தான் என்ன செய்யணும், எல்லா காரியமும் செய்ய வேண்டும். ஒரு ஆடை வெட்டணும் அப்படின்னாலும் அவன் தான் வேணும். பலி செலுத்துவதற்கு ஆலயத்துக்கு வந்துடலாம். ஒருவேளை பலி செலுத்த முடியாதுன்னு சொன்னால் அவனை கூப்பிட்டு தான் என்ன செய்ய வேண்டும். ஒரு பலி செலுத்தி சாப்பிட்றதுக்கு ஆடை வெட்டினாலும் சரி, மாடை வெட்டினாலும் சரி, யாரோட உதவி வேணும்? ஆக ஒரு மனுஷனை தேடி ஒரு கோத்திரம், அப்படி எல்லா கோத்திரம் ஒரு கோத்திரத்துக்கு வர்றதுக்கு பதிலாக ஆங்காங்கே கர்த்தர் கோத்திரம் முழுவதற்கு, இஸ்ரவேலின் 12 கோத்திரத்துக்கு உள்ளேயும் ஆண்டவர் லேவியனை சிதற பண்ணி ஆங்காங்கே வைத்திருந்தார் அவர். ஆமாம், சிதற பண்ணினார் என்பது சொல்லுவது ஒரு பக்கம், ஆனால் எல்லா கோத்திரத்தையும் அவன் ஆளுகை செய்யும்படியாய் கைக்குள் கொண்டு வர கர்த்தர் கிரியை செய்தார் அவர். ஆமாம், ஒரு பகுதியிலே மனுஷனுக்காக நின்ற போது ஒரு சாபம் வந்தது. ஆனால் தேவனுக்காக நின்ற போது அந்த சாபம் முற்றிலும் ஆசீர்வாதமாக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த மனிதன் சாபம் போட்டாலும், ஒருவேளை நடக்குதோ இல்லையோ, நம்முடைய முதியோர்கள் சாபம் போட்டாலும் நடக்குதோ இல்லையோ நமக்கு தெரியாது. காரணம் இல்லாமல் சாபம் தங்காது, அது ஒரு பக்கம். அப்போ காரணத்தோடு போட்டால் தங்குங்கிறது ஒரு சைடு என்ன செய்யுது, இருக்கு, ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய சாபத்தை நாம் சுமந்த தேவகுமாரன் இன்னொரு பகுதிக்கு வர்றாரு. நம்முடைய வாழ்க்கையில் சாபங்கள் என்று சொல்லப்படுற ஒன்றை எல்லாம் இருந்தது, எது இருந்தாலும் நாம் ஆண்டவரிடத்தில் வந்து நம்மை அர்ப்பணம் செய்து கொடுத்து விட்டால் எந்த சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை இல்லவர் அவர். ஆமாம், அவன் தன் சகோதரிக்காய் நின்றபோது சபிக்கப்பட்டான். கர்த்தருக்காக நின்றபோது ரெண்டும் பட்டயம்தான். ரெண்டும் என்னதுதான்? ரெண்டும் பட்டயம் தாங்க. ஒன்று மனுஷனுக்கு நின்றான், இன்னொன்று கர்த்தருக்கு நின்றான். பட்டயம் ஒன்று தான். அன்னைக்கு வீசின பட்டயம் தான், இன்றைக்கி என்ன தான், சகோதரிக்காக வெட்டின பட்டயம் தான். ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்காக எடுத்த பட்டயம் அது. சகோதரிக்கு எடுத்த பட்டயம் சாபத்தை கொண்டு வந்தது, கர்த்தருக்கு எடுத்த பட்டயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, சாபத்தை மாற்றி அமைத்தது. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று மனதில் வைத்துக் கொள்வோம். நாம் நல்ல உயர்வும் மேன்மையும் ஆசீர்வாதத்தை அடைய வேண்டுமானால் நமக்கு இருக்கிற சாபமோ, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளோ, நமக்கு இருக்கிற போராட்டமோ, நமக்கு இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அவையெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா நாம் நிற்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். ஆமாம், கர்த்தருக்காக நிற்போம், வேத வசனத்துக்காக நிற்போம். கர்த்தர் நம்மை கர்த்தருக்கு நிற்க வைக்கும் போது எல்லா பிரச்சனைகள், எல்லா சாபங்கள் மாற்றி அமைத்து ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக நம்மை உயர்த்த ஒரு வல்லமையுள்ள தேவன் அவர். ஆமாம், சாபத்தை ஆசீர்வாதமாக்கி கொண்டவன் அவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல் எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இது லிட்டரலாக இருக்கக்கூடிய பகுதி. இதே பகுதியை இன்னொரு விதத்தை சொல்வோம் என்று சொன்னான். ஒரு காலத்தில் சபிக்கப்பட்டவன் அல்லது சாபத்தை கொண்டு வரப்பட்டவன் என்று சொல்லலாம். அன்னையுடைய வாழ்க்கையில் அவன் மரணத்தை கொண்டு வந்த ஒரு மனுஷனாகத்தான் இருந்தான். அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, அவன் கர்த்தருக்காக பட்டயம் எடுக்கலை, அவன் எடுத்தது யூத வைராக்கியத்திற்கு பட்டயம் எடுத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யூத சமுதாயத்தின் ஆராதனைக்காக பட்டயம் எடுத்தான். மெய்யான ஆராதனை என்ன, மெய்யான வேத வசனம் என்ன, மெய்யான மேசியா யாரு, இதெல்லாம் தெரியாமல் மாம்ச வைராக்கியத்தின்படி பட்டயத்தை எடுத்தான். சபைகளை பாழாக்கினான், துன்பப்படுத்தினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அதே மனிதனை தேவனுக்கென்று கர்த்தர் தொட்டு அந்த பட்டயத்தை தேவனுக்கென்று எடுக்க பண்ணினான். எந்தெந்த சபையை பாழாக்கினானோ அவனே சபைகளை கட்டுவிக்கும்படியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக கர்த்தர் மாற்றி அமைத்தார் அவர். ஆமாம், கர்த்தருக்காக நிற்கிற எந்த மனுஷனும் அவன் சபிக்கப்பட்டவனை இருக்கவே மாட்டான். எந்த சாபம் இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக மாற்றி அமைக்க தேவன் வல்லவர் அவர். ஆமாம், இதுக்கு தான் இயேசு இன்றைக்கு நாம் எல்லாம் யுத்தம் பண்ண போகல, பட்டயத்தை எடுக்க போகல. இன்றைக்கு என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கும் போது மனுஷனாய் பிறந்த நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களும் சாபங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை.
இந்த வாழ்க்கை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் சிலுவையில் மரித்த தேவகுமாரன் நம்முடைய சாபங்களை எல்லாம் சிலுவையில் சுமதித்தப்பட்ட பின்னாலே நமக்காய் அவர் சாபமானபடினாலே சாபத்தை எடுத்துக்கொண்டார். நமக்கு அவர் வைத்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த சாபம் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய சாபங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கி விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாபம் ஆசீர்வாதமாக மாறுவதற்கு ஒன்றே ஒன்று வழிதான், இரட்சகருக்காக நிற்போம். ஆமென். இரட்சகரை பற்றி கொள்வோம், வேத வசனத்தை பற்றி கொள்வோம். ஆட்கள் எங்கும் போக மாட்டாங்க, இந்த லேவிட்டு தான் வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொன்னான், வேதத்தை காக்கிறது அவன்தான், ஆசாரியன் அவன்தான். வேதத்தை சொல்லப்படுது, ஆசாரியனுடைய வாயில எதை தேடுவார்களாம்? வேதத்தை தேடுவார்கள். அப்போ லேவியினுடைய கூட்டத்தில் தான் வேத வசனம் இருக்கிறது. லேவியின் கூட்டத்தில் தான் ஆசீர்வாத வார்த்தைகள் இருக்கிறது. லேவியின் கூட்டத்தில் தான் வேத பிரமாணம் இருக்கிறது, பலிமுறைகள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது அவனுடைய கூட்டத்தான். ஆகவே சேராத என்று சொன்னவர்கள் நமக்கு சேர்க்கை யாரு தான்? கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆமென். கர்த்தருக்கு பயன்பட்டதாக. சேராதேன்னு ஒருத்தர் சொன்னார், அது மனுஷனுக்காக நின்றபடினாலே, கர்த்தருக்காக நின்றபடினாலே மோசே சொல்லுகிறான், அவன்கிட்ட தான் நீங்கள் சேர வேண்டும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டையும் இன்னும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சாபம் ஆசீர்வாதமாக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்ருவின் கிரியைகள், சாபங்கள், நாசமோசங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வாதமாய் தேவன் உயர்த்த வல்லவர். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறும். ஊரையும் தும்பியும் அவன்கிட்ட தான் இருக்கும். ரகசிய திட்டங்கள் எல்லாம் தேவ திட்டம் அவன்கிட்ட தான் இருக்கிறது. ஆனால் சேராதுன்னு சொன்னான். ஆனால் தேவன் சொன்னார், இவன்கிட்ட தான் ரகசிய திட்டமே இருக்கிறது, நீ இவங்கிட்ட தான் வரணும். கர்த்தர் அதையெல்லாம் மாற்றி அமைப்பு தேவன் ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றி அமைத்தார். தனிப்பட்ட கோத்திரத்திற்கு இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம்னு சொன்னான். மனுஷனுக்காக மாம்ச வைராக்கியத்துக்காக நிற்காதீங்க, கர்த்தருக்காக நின்று பாருங்கள். அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். அது உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை தரும். வீணான மனுஷ வைராக்கியங்கள், வீணான மாம்ச வைராக்கியங்கள், வீணான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நிற்க வேண்டாம். தேவனுக்காக நிற்போம். கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஜெபிக்கப்படுக. பிரைஸ். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான அந்த ஆராதனை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலையில் எங்கள் ஆராதனை ஆசீர்வதித்தீங்கப்பா. காலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதி தந்தீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போலவே இந்த மாலை ஆராதனையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாடி உங்களுடைய நாமத்தை துதிக்கும்படியாக, ஸ்தோத்திரிக்கும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு கிருபை செஞ்சீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிங்க, உங்களுடைய வல்லமை விளங்க பண்ணினீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களோட பேசுனதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மனுஷிக்காய் எழுந்து நின்றபோது ஆண்டவரே, அவர்கள் பெற்ற சாபத்தை கர்த்தருக்காய் நின்றபோது அதை சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின ஒரு அருமையான வாக்கியத்தை, அருமையான வேத வசனத்தை எங்களுக்கு எடுத்து நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரே மனுஷன் ஆண்டவரே, முற்பிதாக்களின் தகப்பன் சொன்னது, உனக்கு நன்மை உண்டாகாது, நீ இஸ்ரவேலிலே சிதறடிக்கப்படுவாய், இஸ்ரவேலில் நீர் 12 கோத்திரங்களில் நீ தனித்தனியாய் ஆண்டவரே நீ அப்படியாக சிதறடிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி ஒரு சாபமான வார்த்தை சொன்னாலும் கர்த்தர் அதை ஆண்டவரே எல்லா கோத்திரங்களுக்கும் அந்த சிதறடிக்கப்பட்ட அந்த லேவியின் கோத்திரம் ஆசீர்வாதமாக இருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, அந்த மனுஷருக்காக ஆண்டவரை எழுந்து நின்று அந்த பட்டயத்தை ஓங்கின போது அந்த சாபத்தை அங்கே வாங்கி கொண்டார்கள். ஆனாலும் எங்கள் ஆண்டவர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே, மோசையின் மூலம் அவனுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் நினைக்கும் போது எங்கள் உள்ளம் பூரிக்கிறது ராஜா. ஆண்டவரே, நீர் ஒரு சாபம் பெற்ற ஒரு மனுஷனை அப்படியே நீர் விட்டு விடுகிறது இல்லை ஆண்டவரே. நீர் காயினை கூட மன்னித்து அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு, இவனை காண்கிற எவரும் கொன்று போடக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டீர் ஆண்டவரே. அவ்வளோ கிருபை உள்ளவர் ஆண்டவரே, அவ்வளோ தயவு உள்ளவர் ஆண்டவரே, அவரும் மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது கூட ஆண்டவரே அவர்களுக்கு தோல் உடைய ஏற்படுத்தி நீர் அவர்களை சமாதானத்தோடு தோட்டத்தை விட்டு விலக்கி நீர் ஆண்டவரே. நீர் எவ்வளோ கிருபை உள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீ ஒருபோதும் உம்மிடத்தில் வரும்போது நீர் தயவு பாராட்டுகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒருபோதும் உம்மிடத்தில் ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போகாதபடி அவர்களை வெறுக்காதவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் எங்களையும் உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் செய்த ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள்னாலும் அக்கிரமங்கள்னாலும் ஆண்டவரே எங்களுடைய வீண் முயற்சிகள்னால நாங்கள் எடுத்துக்கொண்ட சாபங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் வருகிறது ஆண்டவரே. அதை நீர் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, எங்களை தாழ்த்தும் போது, எங்களை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீர் ஆண்டவரே. மோசே கேட்டபோது ஆண்டவரே யார் கர்த்தருக்காக யார் எழுந்து நிற்பார் என்று சொல்கிற போது, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவன் யார் என்று கேட்டபோது லேவியர்கள் தங்கள் பட்டயத்தோடு எழுந்து நின்றார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே எழுந்து நின்று ஆண்டவரே ஆயிரக்கணக்கான ஜனங்களை மடிய பண்ணினார்கள் ஆண்டவரே. அதை குறித்து கர்த்தர் மனதில் சந்தோஷப்பட்டீர் ஆண்டவரே. மகிழ்ச்சி கொண்டீர் ஆண்டவரே. எனக்காக எழுந்து நின்ற இவர்களே என்னோடு கூட இருப்பார்கள், என்னுடைய வார்த்தையை சொல்லுவார்கள், என்னுடைய வேதம் இவர்கள் வாயிலிருந்து வரும் சொன்னதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாகவும் ஆண்டவரே அந்த கோத்திரம் முழுவதுக்கும் மகிழ்ச்சியாக வைத்தீர் ஆண்டவரே. அவர் மூலம் உங்களுடைய வேத வசனம் புறப்பட்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அதே போல் எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை மகிமைப்படுத்துங்க, எங்களை மகிழ செய்யுங்க, உங்களுடைய நாமத்தை உயர்த்துங்க. வேதவசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வேதவசனத்தை பகிர்ந்து கொடுத்த மகனை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. உங்களுடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வாழ்வு மறவாது. ஆமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.